ஆரோக்கிய விழிப்புணர்வு ஏற்படுத்த ஹார்டத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்ட தடகள சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், கோவை கிளை, SPT மருத்துவமனை மற்றும் கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் ஆகியவை இணைந்து 3வது பல்ஸ் ஹார்டத்தான் போட்டி கோவையில் நடைபெற்றது. இளைஞர்களிடையே இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஹார்டத்தான் இந்நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுமார் 1200 நபர்கள் கலந்து கொண்டார்கள். ராம்நகர் SPT மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய ஹார்டத்தான் ராம்நகர் நேரு வீதி வழியாக நஞ்சப்பா சாலை, ADD காலனி வழியாக பாலசுந்தரம் ரோடு, அண்ணா சிலை அடைந்து மீண்டும் ADD காலனி வழியாக நேரு ஸ்டேடியத்தில் நிறைவடைந்தது. போட்டியை 4 பெட்டாலியன் DSP செந்தில்குமார் மற்றும் காவல்துறை துணை ஆணையர் அசோக்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையிலும் இதய ஆரோக்கியம் குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தலைமை விருந்தினராக ரோட்டரி சர்வதேச இயக்குனர் AKS முருகானந்தம், மாவட்ட ஆளுநர் செல்லா K ராகவேந்திரன், இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளை தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதய விழிப்புணர்வு அமர்வுகளை இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சுப்புராஜா வழி நடத்தினார். ஹார்டத்தானில் பங்கேற்றவர்கள் முதலில் 1 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு பின்னர் ஜாக்கிங் மற்றும் ஓட்டம் ஆகியவற்றை தொடர்ந்து உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்த நிவாரணத்திற்கான ஜிம்பா நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வை குர்பீத் சிங் காட்வின், டாக்டர் சித்ரா மனோகர், நாகராஜன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். வேர்ல்டு ஹார்ட் டேக்கு டோன்ட் மிஸ் அ பீட், இதுதான் இந்த வருஷத்தோட தீமு. ஸோ ஒரு உயிரை கூட நம்ம இழக்கக்கூடாதுங்கிறது தான் அதோட தீமு. ஸோ இந்த தீமில் நம்ம வந்து இந்த பல்ஸ் ஹார்டத்தான், பல்ஸ்டாக உங்கள் ஹார்ட் ரேட்டை கூட்டி பல்ஸாக உங்கள் ஹார்ட் ரேட்டை குறைச்சோன்னா உங்கள் ஹார்ட் ஸ்ட்ராங் ஆகுங்கிற கான்செப்டில் 3வது வருஷமாக பண்ணுறோம். ரோட்டரி இன்டர்நேஷ்னல் டைரக்டர் சாரும் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் நல்லா எடுத்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தியாக க்ரியேட் பண்ணோம். ஏன்னா யங் ஏஜில் 24 to 49 ஏஜில் 50% டெத்து வந்து ஹார்ட்னால தான் நடக்குது. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் 23% தான், ஆனால் நம்ம இந்தியாவில் இது 50%. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம கண் முழிச்சுக்கலன்னா ரொம்ப தொந்தரவு நம்ம யங் ஏஜில் வரும். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் நம்ம லேர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட்னு வச்சுருக்கோம். ஸோ ஹார்ட்டை பற்றி ஒரு ஃபன் விதமாக எப்படி அதை கற்றுக்கலாம், எப்படி இருதயம் வேலை செய்யுது, எப்படி பாதுகாத்துக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்கள் உடம்புக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறத டீச் பண்ணுறோம். அப்புறம் ஒரு ஜும்பா செஷன் வச்சு அதை அவங்கள வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த ப்ரொடெக்ஷனோட அவங்க வீட்டுக்கு போய் இந்த ஹார்ட்டை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த ஈவெண்ட்டை நடத்தியிருக்கோம். ஸோ எங்கள் ஹோஸ்ட் கிளப் பிரசிடென்ட் மேடம் ப்ளஸ் குர்பீத் சார் ஈவென்ட் சேர்மன், காட்வின் சார் ஈவென்ட் செக்ரட்டரி எல்லாரும் சேர்ந்து இதை நடத்தியிருக்கோம். ரோட்டரி கிளப்ஸ் அனைத்து ரோட்டரியும் சேர்ந்து இதை பண்ணியிருக்கோம். இதில் சார் சொன்ன மாதிரி ஒரு 1500 பேருங்கிறது நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த யங்ஸ்டர்ஸ் இதை போய் ஃபாலோ பண்ணணும். இந்த பல்ஸ் வேவ் ஆஃப் இன்க்ரீசிங் ஹார்ட் ரேட் அண்ட் டிக்ரீசிங் ஹார்ட் ரேட்டை ஃபாலோ பண்ணி ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சி மீடியா மூலமாக நீங்கள் எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். சர்வதேச ரோட்டரியின் தலைவரான எங்கள் முருகானந்தம் சார் வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம்ங்கிறனால தான் நாங்கள் சர்வதேச ரோட்டரியிலேருந்து வர வச்சுருக்கோம். அப்போ தான் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு புள்ளி வந்தால் தான் அவேர்னஸ் கிடைக்கும். ரோட்டரி வேர்ல்ட்லேயே நிறைய பேருக்கு இப்போ அந்த 35-40 வயசில் ஒரு ஹார்ட் அட்டாக்னால நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்க போகுது. ஸோ அழகாக அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமை. டாக்டர் சுப்புராஜ் அவருக்கு நான் இங்கே நன்றியை சொல்லணும். முதல்ல ஒரு வாக்கிங் மாதிரி ஆரம்பிச்சு அதை ஜாகிங்காக மாதிரி அப்புறம் ஓடுறது, திருப்பி அப்படியே ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறது, இழுத்தோடனே ஜிம்மில் போய் வார்ம் அப் பண்ணாமல் எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுறேன் வெயிட் தூக்குறேங்கிறதுனால தான் இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி விஷயங்கள் உடனே சின்ன வயசில் வந்துடுது. ஸோ வார்ம் அப் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராம் மூலமாக எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். எங்கள் கூட எல்லா ரோட்டரி கிளப்ஸும் இந்த ப்ரோக்ராமில் பங்கேற்றிருக்காங்க. மிக்க நன்றி. இதை தலைமை தாங்கி இப்போ செய்கிறது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர். 80 வருஷமாக ரோட்டரி சேவை கோயம்புத்தூரில் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கிளப் தான் இதை முன்னெடுத்து நடத்துகிறாங்க. நாங்கள் எல்லாரும் கூட சேர்ந்துருக்கோம். ஒரு 1500 ரொட்டேரியன்ஸ் இதில் வந்து சேர்ந்துருக்காங்க. இதில் முதல்ல நாங்கள் கூப்பிட்ட உடனே எங்களுக்கு ஓகே நான் வரேன்னு சொன்னார் எங்கள் தலைவர், சர்வதேச தலைவர். அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூருடைய லீட் ப்ரோக்ராமோட இந்த 5 கிலோமீட்டர் ஹார்டத்தான் இந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோடைய ஃபுட் ஸ்டைல் மற்ற விஷயங்கள்னால எவ்வளோ யங் வயசுல நம்ம இறந்து போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக ஒரு அருமையான முயற்சியை இங்கே கோயம்புத்தூர் இருக்கிற அனைத்து ரோட்டரி சங்கங்களும் செஞ்சுருக்கிறாங்க. இதோடைய சேர்மனாக சித்ரா மனோகர், பிரசிடெண்டாக சித்ரா மனோகர், ஈவென்ட் சேர்மன் குர்பீத் சிங் இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக ஒருங்கிணைக்கிறது என்னுடைய கவர்னர் டாக்டர் செல்லா ராகவன். இந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த 5 கிலோமீட்டருடைய ஹார்டத்தானில் இட்ஸ் ஆஸ் குட் அஸ் லைக் TMT. நம்ம வந்து ஒரு ஜாக், ஒரு
ஒரு ரன், இன்ஃபேக்ட் ஒரு வாக், இந்த கண்டினியூஸாக வந்து ஒரு ஸ்பிரிண்டோட இருந்ததுன்னா, கண்டினியூஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப நியாயமாக இருக்கும், அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குங்கிற ஒரு அருமையான கான்செப்டோட அனைத்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூரிலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. மோர் தென் 1500க்கு மேலே இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அல்டிமேட் ஐடியா என்னன்னா, யங்ஸ்டர்ஸை இது மாதிரி விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான எண்ணம். இந்த ஹார்ட்டத்தானுடைய கண்டினியூட்டியை தொடர்பானால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சோகால் சொல்லிட்டு இருக்கிற அதிகபட்சமான ரத்தம் சம்பந்தப்பட்ட, அதாவது நம்ம ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் இருந்து இருப்பதற்கான வாய்ப்புகளை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். இது சம்பந்தமா மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய கவர்னரும்